வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். சரி, ஒரு வேரியபிள் நம்ம எதுக்கு சொல்லுவோம்? அதுக்கு ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலோ, அதுக்கு ஏதாவது ஒரு நம்பரோ, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு குவான்டிட்டியோ, அதை ஈஸியாக மெஷர் பண்ணுறதுக்கும் குவான்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். அதுக்கு என்ன கொடுக்கலாம்? ஒரு ஃபைன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவோ, ஏதாவது ஒரு நம்பரோ, இல்லை ஏதாவது அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை குவான்டிஃபை பண்ணுறோம், அதை நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். இன் ரிசர்ச், வேரியபிள்ஸ் ஆர் யூஸ் டு கலெக்ட் டேட்டா அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரூட்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம், வெஜிடபிள்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம ரிசர்ச்சில் பயன்படுத்துவோம். இதில் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வேரியபிள் டிஸ்க்ரீட் வேரியபிள்ஸ். இதுக்கு எல்லாமே என்ன இருக்கும்? கண்டிப்பாக டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் தான் இருக்கும், கவுண்டபிள் வேல்யூஸ் தான் இருக்கும். அதை நம்ம டிஸ்க்ரீட் வேரியபிள்னு சொல்லுவோம். Discrete variables are those that can take on finite or countable number of distinct. இதுதான் கீ பாயிண்ட். அதாவது எண்ணக்கூடிய வேல்யூஸ் தான் இருக்குமே இதில். அதான் டிஸ்க்ரீட் வேரியபிளில். They can only be whole numbers. You can't have a fraction or decimal. இதில் வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ வராது, டெசிமல் வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒன்லி டிஸ்க்ரீட் வேரியபிளில் ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு ஃபேமிலியில் எத்தனை சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 1 இருக்கலாம். 1.5 இருக்க முடியுமா? 2.5. இந்த பாயிண்டில் ஏதாவது வருமா? வராது. நம்பர் ஆஃப் கார்ஸ் இன் ஏ பார்க்கிங் லாட் 5, 6, 7. பாயிண்டில் ஏதாவது வருமா? வராது. நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆன் ஏ ஷெல்ஃப் 10, 15, 20, 10.5 அந்த மாதிரி ஏதாவது வருமா? வராது. ஸோ இதுதான் டிஸ்க்ரீட் வேரியபிள். நெக்ஸ்ட், கண்டினியூவஸ் வேரியபிள். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள பாயிண்ட் வேல்யூஸ்லாம் வரலாம், டெசிமல் வேல்யூஸ்லாம் வரலாம். Continuous variables can take any value within a given range and can have decimal points or fractions. இதை ஈஸியாக நம்ம மெஷர் பண்ண முடியும். அதை இன்னும் பிரித்து நம்ம டிவைட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஹைட்னு எடுத்துக்கிட்டோம்னா 5.6 வரலாம், 5.75 வரலாம், 6.2 அந்த பாயிண்ட் வருதுங்களா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே. வெயிட் என்ன வரலாம்? 150.5 லோப்ஸ் வரலாம், 155 லோப்ஸ் வரலாம், 160.2 அந்த பாயிண்ட் டெசிமல்ஸ் வேல்யூஸ் வரலாம். டெம்பரேச்சர் அதே மாதிரி தானே மாறிட்டே இருக்கும். 25.5 டிகிரி, 30.1 டிகிரி, 40.7 டிகிரி. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டினியூவஸ் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட்னா எதுவும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. The independent variable is the variable that you manipulate or control in an experiment to see how it affects the dependent variable. It is often the cause in a cause and effect relationship. அதாவது இது காசாக இருக்கும், ஆனால் எந்த ஒரு எஃபெக்டும் கிரியேட் பண்ணாது. இண்டிபெண்ட்டாக இருக்கும், எதுவும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. எக்ஸாம்பிள், in a study on plant growth, the amount of sunlight is the independent variable because you control how much sunlight the plant get. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த செடியை தொட்டியில் செடி வளர்க்குறோம், அதை எடுத்துகிட்டு போய் சன்லைட்டில் வச்சோம்னா அது அந்த சன்லைட்டு வாங்கிக்கும். இதே நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் இல்லையா? ஒரு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? அந்த திரும்ப தொட்டி எடுத்து நம்ம நேரில் வச்சிடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் அதை வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்க தேவையில்லை. சன்லைட்டை முழுசாக டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஓரளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் இல்லையா? ஸோ அதுதான். அப்படி இல்லையா? இன் எ ஸ்டடி ஆன் எக்ஸசைஸ் அண்ட் வெயிட் லாஸ், த அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் இஸ் த இண்டிபெண்ட் வேரியபிள். அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ்னு சொல்லலாம், மெஷர்ட் இன் ஹவர்ஸ் பர் வீக். ஸோ இதுவும் என்ன பண்ண முடியாது, எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இந்த வேல்யூஸுமே எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம் இதுவும் வந்து ஒரு இண்டிபெண்ட், இது எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ டிபெண்ட் வேரியபிள்ஸ் பார்க்கலாம். The dependent variable is what you measure or observe in an experiment. It is affected by changes in the independent variable. இதில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா வேரியபிளில் வந்து தாக்கங்கள் ஏற்படும், காஸ் அண்ட் எஃபெக்ட் ஏற்படும். It is often the effect in a cause and effect relationship. எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக புரியும் பாருங்களேன். In the plant growth study, the height of the plant is the dependent variable because it depend on the amount of sunlight. இப்போ செடி வளரணும்னா என்ன தேவை? சூரிய வெளிச்சம் தேவை. ஓகேங்களா? அப்போ தான் வளரும். அப்போனா இது ரெண்டுமே டிபெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த எக்ஸசைஸ் ஸ்டடி வெயிட் லாஸ் ஆகணும், நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும்.
measured in pounds is the dependent variable because it depend on how much exercise is done. இப்போ வெயிட் லாஸ் நம்ம என்ன பண்ணோம், இவ்வளோ வெயிட் லாஸ் இருக்குது நம்ம மெஷர் பண்ணி சொல்கிறோமா, அப்போ நம்ம அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு. அப்போது இதில் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு கான்செப்ட் கான்ஃபவுண்டர்ஸ். Confounders are external variables that can affect both independent and dependent variables, potentially distorting the true relationship between them. சில டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, வெளியிலேருந்து ஒரு வேரியபிள் என்ன பண்ணணும்னா அஃபெக்ட் பண்ணிவிடும் ரெண்டுத்தையும். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. Confounders can lead to incorrect conclusion if not controlled for in an experiment. ஸோ இந்த மாதிரி கன்ஃபவுண்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுணும். For example, in a study on exercise and weight loss, a confounder could be a diet. டயட்டு கரெக்டாக இருந்தால் தானே நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். எக்ஸசைஸ் பண்ணுறோம், வெயிட்டை குறைக்கிறோம், டயட் ஒழுங்காக எதுலன்னா போச்சு. அந்த டயட்டு தான் இங்கே கன்ஃபவுண்டர். இவங்க தான் இந்த டயட்டை தான் கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டுத்தையும். டிபெண்டன்ட் வேரியபிளும் கண்ட்ரோல் பண்ணுறது, இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் கண்ட்ரோல் பண்ணுறது. If some participants are also changing their diet while exercising, it could affect weight loss. வெயிட் லாஸ் ஒழுங்காக இருக்காது இல்லையா, டயட் ஒழுங்காக இல்லைனா. though the effect of exercise alone might be unclear because the diet is influencing the outcome. ஸோ டயட் தான் என்ன பண்ணுது, ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸசைஸும் வெயிட் லாஸையும். in a study on smoking and lung cancer, age could be a confounder. Older people may be more likely to develop cancer, and if older people are also more likely to smoke, age is influencing the relationship between the smoking and the cancer. அப்போ ஏஜ் பீப்புளுக்கு என்ன ஆகும், ஈஸியாக கேன்சர் வர ஆரம்பிச்சிடும். அப்போது இதில் வந்து ஏஜ் என்ன பண்ணுது, கன்ஃபவுண்டர் ஆக்ட் ஆகுது. ஸோ ஏஜ் கம்மியாக இருந்தால் கேன்சர் வர்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், லேட் ஆகும் வர்றதுக்கு. ஸோ ஏஜ் போக 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 என்ன ஆகும், கேன்சர் ஈஸியாக அட்டாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏஜ் ஃபேக்டர் தான் வந்து ஒரு கன்ஃபவுண்டர். ஸோ கன்ஃபவுண்டர் என்னது, ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளையும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் டேரெக்டாக தாக்குது இல்லையா, ஓகேங்களா, சேஞ்சஸ் உருவாக்குது இல்லையா, அதுதான் கன்ஃபவுண்டர். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஓனாகவே எழுதலாம், எக்ஸாம்பிள்ஸ்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், டெஃபினேஷன் எழுதுங்க. டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், டிஸ்க்ரீட் வேரியபிள், டெஃபினேஷன் ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதுனா கூட போதும். நெக்ஸ்ட் கண்டினியூவஸ் வேரியபிள், டெஃபினேஷன் any 2 examples. Next independent and dependent variable, முதல்ல independent variable definition, any 1 example. Next dependent variable definition, அதுக்கான example. Next confounders definition, அதுக்கான example. ஏதாவது ஒன்று கரெக்டாக எழுதுங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.